ஏழாம் சுவை சேனல் மூலமாக இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ரோட் சைட் சாட். அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே டேஸ்ட் பண்ணியிருப்போம், குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ நம்ம பீச்சுக்கு போனாலோ இல்லை ரோட்டில் போனாலோ அங்கே டக்குன்னு நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த ரோட் சைட் சாட் தான். அதை தான் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், இருக்கிறத வச்சு பண்ணலாம். மெயினாக நம்மளுக்கு 4 காய் இருந்தால் போதும். வெள்ளரிக்காய், தக்காளி, அப்புறம் கேரட்டு, பச்சை மிளகாய், இதெல்லாம் இருந்தால் போதும். இருந்தால் நம்ம ரோட் சைட் பண்ணலாம். முக்கியமாக வேர்க்கடலை இருக்கணும், கொஞ்சம் பொரி போட்டு பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இதுக்கு சில பேர் வெங்காயம் சாப்பிடல அப்படின்னா வெங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காய், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இருந்தால் போதும். இதில் ஏதாவது 1 2 இல்லைன்னா கூட ஓகே தான். அப்புறம் குக்கரில் நான் வேர்க்கடலை வேக வச்சுருக்கேன். வேர்க்கடலை மட்டும் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 2 hours சோக் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா வேகும். இல்லாட்டி உங்களுக்கு வேர்க்கடலை நல்லாவே வேகாது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த கலரே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ஸோ 2 3 விசில் வச்சு நீங்கள் 1 hour 2 hours நல்லா ஊற வச்சுட்டு, ஒரு வேர்க்கடலைக்கு ஒரு தன்மை இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் 1 hour 2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 3 விசில்ஸ் குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ நம்மளுக்கு வேர்க்கடலை ரெடி, கட் பண்ண வெஜிடபிள்ஸ் ரெடி. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, ஒரு லெமன், அப்புறம் பொரி. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோன்றதை நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா இது பண்ணி வச்சு சாப்பிட முடியாது, பண்ணால் இமீடியட்டாக நம்ம சாப்பிட்றணும். அதனால நம்ம எத்தனை பேருக்கு பண்ணுறோம், யாருக்கு எப்போ நம்ம யார் சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். சில பேர் ஒருத்தர் சாப்பிடுவாங்க, 2 பேர் சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஒருத்தருக்கு பண்ணுற மாதிரி காட்டுறேன். கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம். இதில் கணக்குன்னு இல்லை, ஏன்னா வீட்டில் பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் கூட குறைச்சல் இருக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு. இதில் வேக வச்ச வேர்க்கடலை நான் 2 கரண்டி போட்டிருக்கேன். தேவைப்பட்ட 1 கரண்டி கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா, நான் சொன்னேன் இல்லையா, பெரிய பாத்திரம் தான் நம்மளுக்கு கலக்கிறது ஈஸி. இதில் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர். நம்ம ஃபைனலில் தான் பொரி போடணும். பொரி போட்ட உடனே நமுத்துரும். அதனால் ஃபைனலாக பொரி போட்டால் போதும். இப்போ லெமன் ஜூஸ். சில பேர் கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம சில்லி பவுடர்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸாக சாப்பிடும். கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருந்தால் சில்லி பவுடர் கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக நம்ம பொரியாக இருக்கும். இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் வித் வேர்க்கடலை 1 கப்புன்னா பொரி 2 கப்பு. அந்த கணக்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ இது சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ ஃபைனல் டச்சப் கொஞ்சம் லைட்டாக அது மேலே லெமன் ஜூஸ், அப்புறம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி, அது மேலே கொஞ்சம் ஆனியன்.
ரோட் சைட் சாட் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி. நான் சொன்னேன் இல்லையா, இருக்கிற வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருந்தால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டக்குன்னு பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சண்டே ஈவினிங் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இது பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எம்மி, ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக தெரியுது, ஏன்னா நான் வந்து பண்ணாங்க கொஞ்சம் கம்மியாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸ் வேணால் கொஞ்சம் நிறைய கூட சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஈஸி. வித்தின் 5 to 10 minutes நம்ம செய்யலாம், இந்த பொருள் மட்டும் இருந்தால். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.